வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு மேரத்தான் மாநாடுல நம்ம வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் அந்த சாப்டரை முடிக்க போறோம். சரி, எப்படி முடிக்க போறோம்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல மெயினா வந்து நான் இப்போ வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இல்லாத சில டாபிக்ஸ், போர்டுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், அதெல்லாம் கடைசியில திருப்பி சொல்லி கொடுப்பேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் क्वेश्चन எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டாபிக் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும், போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வர போகுதுன்னு தெரியும், அந்த டாபிக்கை நான் வந்து தனியாக கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் கடைசியில். ஓகே, இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. சரியா? ஏன்னா இந்த செஷன் வந்து கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ நீங்க வந்து இங்க கொஸ்டின் வரும், நீங்க அதை ஆன்சர் பண்ண போறீங்க. புரிஞ்சதானே சொல்றேன்னு? பர்ஃபெக்ட். ஸோ கைஸ், என் பேர் அம்ரித் ராஜ். நான் வந்து 10 வருஷமா டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். சரியா? உங்களை மாதிரி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து யூடியூப் மூலியமா டீச் பண்ணியிருக்கேன். யூடியூப் மூலியமா, ஆஃப்லைன் மூலியமா, ஹைபிரிட் மூலியமா டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ என்னை நம்பி ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட் புக், ஒரு பென், பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா நோட்ஸையும் நான் வந்து எங்களோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ண போறேன். அதுல கூட நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். இல்ல இப்ப நான் காட்டுவேன். ஓகே? சோ எஸ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? குயிக்கா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. எஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே, ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கப்பா, இந்த கம்ப்ளீட் சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, சரியா, நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜி பத்தி படிக்க போறோம். அதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் ஆகுது, சரியா, நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பாரு, பயோடெக்னாலஜி வந்து செம்மையான சாப்டர் பா. இதுல நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து டிஎன்ஏ வச்சு விளையாடுறோம். சரியா? டிஎன்ஏ நம்ம எப்படி கட் பண்ணலாம், அந்த கட் பண்ண டிஎன்ஏ எப்படி வேற டிஎன்ஏ கூட சேர்க்கலாம். சரியா? அதை பத்தி தான் இந்த மேஜரா இந்த சாப்டர்ல அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, நீ படிக்க உட்காந்து உனக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பென் தேவைப்படும், உனக்கு ஒரு நோட் புக் தேவைப்படும். அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து பயோடெக்னாலஜி ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணணும்னா எனக்கு வந்து சில டூல்ஸ் தேவைப்படும். என்ன டூல்ஸ்? டிஎன்ஏ கட் பண்றதுக்காக எனக்கு ஒரு சிசர்ஸ் வேணும். அந்த சிசர்ஸ் பேர் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. மாலிகுலர் சிசர்ஸ். அந்த சிசர்ஸ் பேர் என்ன? என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எனக்கு தேவைப்படும். சரி, அது இல்லாம சரியா, ஒரு டிஎன்ஏ நான் இன்னொரு செல்லுக்குள்ள அனுப்புறேன்னா எனக்கு வந்து இன்னொரு வெக்டர் தேவைப்படும். அந்த வெக்டர் பேர் என்ன? என்ன வெக்டர் பேர் என்ன? அது வந்து பிளாஸ்மிட் வெக்டர் பேசிக்கலா நம்ம யூஸ் பண்ண போறோம். புரியுதா? ஒரு வெக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு செல்லுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது நமக்கு தேவை. அந்த செல் போயிருக்கா, அங்க போய் சேர்ந்துருச்சா, சேரலையா, அது நமக்கு எப்படி தெரியும்? செலக்டபிள் மார்க்கர்ஸை யூஸ் பண்ண நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கேட்ட மாதிரியே இருக்குல்ல சார், செலக்டபிள் மார்க்கர்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், வெக்டர், இதெல்லாம் கேட்ட மாதிரியே இருக்கே. கேட்ட மாதிரி தான்ப்பா இருக்கும். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். சரி, இது போர்டு எக்ஸாம்ஸ் டெஃபினட்டாக வரும். நான் என்ன டாபிக்ஸ் வரப்போகுது அதை உங்களுக்கு சொல்வேன். ஓகே? ஸோ இந்த சாப்டரை பற்றின ஃபுல் வீடியோ, ஒன் ஷார்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட் சேனலில் போட்டிருக்கேன். சரியா? அதை நீங்கள் போய் தியோரி படிச்சிருக்கலாம். தியோரி புரியலனாலும் பரவாயில்ல, இந்த செஷனை பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மூலியமா, சரியா, டாபிக்ஸ் கூட சொல்லி கொடுக்க போறேன். ஏதாவது புரியாம இருந்தா அது உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? ஆகப்பச்சா அப்ப கூட புரியல அப்புறம் நீங்க பண்ணா என்னோட நீட் சேனல் இருக்கு, நம்ம Xylem நீட் சேனல்ல ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ இருக்கு, அதை போய் கூட நீங்க வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? புரியலனா. ஓகே? சரியா? ஓகே, பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா Xylemோட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் கம்யூனிட்டி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? பர்ஃபெக்ட். நவ் பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஏதாவது டாபிக் விட்டு போச்சுன்னா அதை கூட நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா சும்மா டாபிக் சொல்லி கொடுத்தா நீங்கள் போர் ஆயிடுவீங்க. அதனால தான் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் நான் இது வந்து பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கேன் யூ லிஸ்ட் 10 recombinant protein which are used in medical practice, find out where they are used as therapeutics. Use the internet. பார்ப்பா, இது வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இந்த கொஸ்டின் வராது, ஆனால் எக்ஸசைஸ்ல இருக்கிறதால நான் உங்களுக்கு வந்து லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ எங்க சொன்னாங்க? 10 புரோட்டீன், ரீகாம்பினன்ட் புரோட்டீனை பற்றி சொல்லுங்க. சரியா? அது எங்க யூஸ் ஆகுது அதை பற்றி கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து போர்டு எக்ஸாம்ல வராது, அதனால இதில் நம்ம நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்.
இதுல பாத்தீங்கன்னாப்பா ஹியூமன் இன்சுலின் இது வந்து நம்ம டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்றோம். இது பாரு அடுத்த சாப்டர் இருக்குல்ல பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அதுல வந்து இந்த இன்சுலினோட டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இன்சுலினோட டயக்ராம் கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ஸ் அது நம்ம அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். சரியா, கவலைப்படாதீங்க. தென் ஹியூமன் growth ஹார்மோன் டார்வினிசம்க்கு கியூர் பண்றதுக்காக கூட நம்ம வந்து ரீகாம்பினன்ட் புரோட்டீன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோ, ஒரு ஹார்மோன் மாதிரி. சரியா, கோஆகுலேஷன் ஃபேக்டர் ஹீமோஃபீலியாக்காக நம்ம யூஸ் பண்றோம். டிபிஏ டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் ஹார்ட் அட்டாக் யூஸ் பண்றோம். சரியா, பிடிஜிஎஃப் பிளேட்லெட் டிரைவ்ட் growth ஃபேக்டர் ஸ்டிமுலேட்ஸ் வூண்ட் ஹீலிங். பாருப்பா, இது போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வராது. இது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க டீச்சர் கேட்டாங்கன்னா ஸ்கூல்ல. அதுக்காகனா நம்ம வந்து அடுத்த क्वेश्चनக்கு போலாம். சரி, இது வந்து போர்டு எக்ஸாம்ல டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கூட ஒண்ணு. என்ன சொல்றாங்க, 10 புரோட்டீன் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா யூஸ் பண்றோம், ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்றோமே, அதோட எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 நம்ம புரோட்டீனை பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை இன்டர்நெட் மூலமா கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லுங்க, அதோட என்ன யூஸ் சொல்லுங்க. அதுதான். ஸோ இது வந்து சிம்பிள், இது போர்டு எக்ஸாம்ஸ்ல வராது. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Make a chart with a diagrammatic representation showing a restriction enzyme, the substrate DNA on which it acts, the site at which it's cut the DNA and product it produces. ரொம்ப important பா. போர்டு எக்ஸாம்ஸ்ல இந்த டயக்ராம் அப்படியே வரும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்ன, இது என்ன பண்ணும்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டிஎன்ஏ கட் பண்ணும். டிஎன்ஏ கட் பண்ணும். இது வந்து மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இது வந்து டிஎன்ஏ கட் பண்ணுது. இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் என்சைம்னு கூட நம்ம சொல்லுவோம். சரியா, இப்போ எண்டோநியூக்ளியஸ் என்சைம் இருக்குல்ல, புரிஞ்சிருச்சப்ப? எனக்குள்ள டிஎன்ஏ இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டிஎன்ஏ வேண்டாம், என்னோட ஒரு சின்ன பார்ட் ஆஃப் டிஎன்ஏ மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கண்ணு கலர் இருக்குல்ல, டார்க் ப்ரௌன். ஸோ உனக்கு வந்து என்னோட கண்ணு கலர் மட்டும் தான் வேணும். ஸோ நீ என்ன பண்ணுவேன், என்னோட டிஎன்ஏ வெளியே எடுத்து அதில் நீ பார்ப்பேன் எங்கப்பா கண்ணு கலர் இருக்கு, அந்த கண்ணு கலரை மட்டும் நீ கட் பண்ணி எடுக்கணும். புரியுதா? கட் பண்ணதுக்கு சிசர்ஸ் எது? இதுதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். புரியுதா? இப்போ நீங்க கேட்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குல்ல சார், இதுக்கு எப்படி தெரியும் எங்க கட் பண்ணணும்னு? எப்படி தெரியும்? Every restriction enzyme has a recognition site pa. Recognition site னு ஒன்னு இருக்கும். புரியுதா? சோ பாரு, ஒரு டிஎன்ஏ இருக்குல்லப்பா, அந்த டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வந்து அதை கட் பண்ணும். புரியுதா? சோ ஹிண்ட் 2 இருக்குன்னு வச்சுக்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அது வந்து ஹிண்ட் 2ல மட்டும் தான் கட் பண்ணும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு வந்து கால்வன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு, அது வந்து ஒரு கால்வன் சைட்ல போய் மட்டும்தான் கட் பண்ண முடியும். சரியா, அந்த சைட் எங்க கட் பண்ணுதோ, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு வந்து ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் மட்டும் தான் இருக்கும், இல்லைன்னா நிறைய இருக்கலாம், பட் ஆனால் அது ஒரு ஃபிக்ஸ்டா இருக்கும். சரியா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா, சரியா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா எனக்காக சில ரெக்கக்னிஷன் சைட் இருக்கும், நான் அங்க போய் மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஒரு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா நான் வந்து ஒரு சில இடத்த ரெக்கக்னிஷன் சைட், அதை ரெக்கக்னைஸ் பண்ற ஒரு இடத்த அங்க போய் மட்டும்தான் அந்த டிஎன்ஏ கட் பண்ண முடியும். புரியுதா? So recognition site is the site on the DNA where restriction enzyme cuts the DNA. புரிஞ்சிருச்சு சார்? சரியா, இங்க வந்து கட் பண்ணோம். இந்த ரெக்கக்னிஷன் சைட் பார்த்தேன்னா இது வந்து ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸா இருக்கும்பா. ரெகக்னிஷன் சைட் நீங்க எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்னா ஒரு பாலிண்ட்ரோம் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா பாருங்கப்பா, இது பாருப்பா, இது பாரு போட்டுருக்கா GAATTC, இப்படி படிச்சாலும் GAATTC இருக்கு. இது பாரு, இப்படி படி GAATTC, அப்படிதான் இருக்கு. சரி, இது G என்ன T என்ன A என்ன பாருப்பா. உங்களுக்கு நீங்க டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா, டிஎன்ஏல நைட்ரோஜன் பேஸ் இருக்கும்பா. ஆமாவா இல்லையா? நைட்ரோஜன் பேஸ் பார்த்தீங்கன்னா 4 விதமானது, அடெனைன், தைமின், சைட்டோசின், குவானின். ஸோ ஏ வந்து பார்த்தேன்னா ஆல்வேஸ் டீக்கு எதிராக தான் இருக்கும், சி பார்த்தேன்னா ஜிக்கு எதிராக தான் இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு இடத்துல ஏ இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா டி மட்டும் தான் இருக்கும். அடெனைன் இருந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் டி இருக்கும், அப்பதான் இது வந்து ரெண்டும் பேர் பண்ண முடியும். இந்த பக்கம் ஜி இருந்தா குவானின் இருந்தா இந்த பக்கம் சைட்டோசின் இருக்கணும், அப்பதான் இது ரெண்டும் பேர் பண்ணும்.
இதனால தான் நம்ம ரெண்டு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏக்குள்ள ஒண்ணா இருக்கும். நம்ம படிச்சிருப்போம்ல, டிஎன்ஏ வந்து ஒரு லேடர் மாதிரி இருக்கும். ஏன் இந்த லேடர் மாதிரி இருக்கு? ஏன்னா நடுவுல வந்து இங்க வந்து நைட்ரஜன் பேஸ் இருக்கு. இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து என்ன பண்ணுது? பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சிருச்சா? சோ A இருந்தா எனக்கு தெரியும் T இருக்கும், T இருந்தா எனக்கு தெரியும் A இருக்கும், C இருந்தா G இருக்கும், G இருந்தா C இருக்கும். அந்த மாதிரி புரியுதாப்பா? சோ இங்க G இருக்கா, கீழ C இருக்கு. சரியா? இங்க A இருக்கா, கீழ T இருக்கு, AT அந்த மாதிரி. சோ இப்போ இந்த என்சைம் இருக்குலப்பா, இந்த என்சைம் எங்க கட் பண்ணுதுன்னா பாருப்பா, இது வந்து G யும் A க்கு நடுவுல தான் கட் பண்ணும். The restriction enzyme cuts between G and A. சோ இங்க கூட பார்த்தேனா பாருப்பா, இது வந்து வெக்டர் டிஎன்ஏ, இது வந்து பார்த்தேனா ஃபாரின் டிஎன்ஏ. இது வந்து ரெண்டு டிஎன்ஏ, டிஃபரெண்ட் டிஎன்ஏ. இந்த ரெண்டையும் நான் ஒட்ட வைக்கணும். புரியுதா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எண்டோனிக் என்சைமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் ஃபார்ம்ஸ் ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணுது? அது வந்து ஒரு ஸ்டிக்கி எண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டிக்கி எண்ட்னா பாருப்பா, ஒரு டிஎன்ஏ கட் பண்ணா இங்க வந்து பிளண்ட் எண்ட். ஸ்டிக்கி எண்ட் பார்த்தா இந்த மாதிரி பாரு, இது ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்து இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஆமா, ஒட்டிக்காதா? எஸ். அதனால இதை வந்து சொல்றோம் ஸ்டிக்கி எண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒட்ட வைக்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ பாரு, இங்கேயும் இது வந்து வேற வேற வெக்டர், வேற டிஎன்ஏ, இது கூட செப்பரேட் டிஎன்ஏ. ஆனா ரெண்டுலயும் பார்த்தா இந்த ரெகக்னிஷன் சைட் இருக்கு, இங்க கூட ரெகக்னிஷன் சைட் இருக்கு. இந்த என்சைம் என்ன பண்ணோம்? சேம் என்சைம் வந்து இங்க கூட கட் பண்ணோம், இங்கேயும் கட் பண்ணோம், இங்கேயும் கட் பண்ணோம், இங்கேயும் கட் பண்ணோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ பார்த்தேனா இந்த டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி தெரியும், இந்த டிஎன்ஏ பார்த்தா இந்த மாதிரி தெரியும். இப்ப பாரு, இது ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்தேன்னா இது வந்து அப்படியே போய் இது கூட ஒட்டிக்கும். அதனால சொல்றோம் இதை வந்து நம்ம ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இது ரெண்டும் ஒட்டினதுக்கு அப்புறம் இப்ப இந்த டிஎன்ஏ வந்திருக்குல, இது என்ன? இதை நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்ன? ரெண்டு டிஃபரெண்ட் டிஎன்ஏ நம்ம சேர்த்து பண்றதா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். புரியுதா? உன்னோட டிஎன்ஏயும் என்னோட டிஎன்ஏயும் எடுத்து சேர்த்துட்டேன்னா அது நம்ம வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சோ பாரு, இது வந்து என்னோட டிஎன்ஏ வச்சுக்கோ, இது வந்து உன்னோட டிஎன்ஏ. இந்த ரெண்டு டிஎன்ஏயும் கட் பண்றதுக்காக ஒரு என்சைமை நம்ம யூஸ் பண்ணோம். அந்த என்சைம் வந்து என்னோட டிஎன்ஏயும் இந்த இடத்துல கட் பண்ணிருச்சு, உன்னோட டிஎன்ஏயும் இந்த இடத்துல கட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? உன்னோட டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ பக்கத்துல கொண்டு வந்தா ரெண்டுமே ஒட்டிக்கிடுச்சு. இப்ப புது டிஎன்ஏல பார்த்தா உன்னோட டிஎன்ஏ இருக்கு, என்னோட டிஎன்ஏ, இந்த ரெண்டு டிஎன்ஏ சேர்ந்த டிஎன்ஏ என்ன சொல்றோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா உங்க போர்டு எக்ஸாம்ல வந்துரும். சரி, உங்க ப்ரீ போர்ட்ல கண்டிப்பா வந்துரும். இப்போ வந்திருக்கும் இப்போ வரைக்கும். யாரோட எக்ஸாம்ல இந்த क्वेश्चन வந்திருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல குயிக்கா சொல்லுங்க. சரியா? சோ பாருப்பா, the enzyme cuts both DNA strands at the same site. Eco R1 cuts the DNA between bases G and A only when the sequence GAATTC is present in the DNA. enzyme வந்து DNA எப்ப கட் பண்ணுது? GAATTC இருந்தாதான் கட் பண்ணுது. அது எங்க கட் பண்ணுது? G யும் A க்கு நடுவுல கட் பண்ணு. சரியாப்பா? இங்க பாரு, வெக்டர் டிஎன்ஏ போட்டிருக்காங்க, ஃபாரின் டிஎன்ஏ. ஈகோ R1 போட்ட உடனே என்னாச்சு? ரெண்டையும் கட் பண்ணிருச்சு. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஜாயின் அட் ஸ்டிக்கி எண்ட் அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் ஃபார்ம். இந்த லேபிளிங் வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா? இதை நீ வந்து லேபிளிங் கூட பண்ணணும். சரி, இந்த லேபிளிங் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லேபிளிங் நம்ம வந்து பண்ணணும். புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சரியா? இது நல்லா பார்த்துக்கோங்கப்பா, போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அடுத்த क्वेश्चन. From what you have learned, can you tell whether enzymes are bigger or DNA is bigger in molecular size? How did you know? enzyme பெருசா DNA பெருசா அப்படின்னு கேட்குறாங்கப்பா. பாருப்பா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது போர்டு எக்ஸாம்ஸில் வராது, பட் ஸ்டில் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல வைக்கிறேன், புரிய வைக்கிறேன். பாரு, டிஎன்ஏ இருக்குல்லப்பா, டிஎன்ஏ பார்த்து தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? டிஎன்ஏ பார்த்து தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஆப்வியஸா டிஎன்ஏ பெருசா தானே இருக்கும். டிஎன்ஏ பார்த்து தான் புரோட்டீன். ஒரு டிஎன்ஏ பார்த்து நிறைய புரோட்டீன் ஃபார்ம் ஆகலாம். P1, P2, P3, P4. புரியுதா? ஸோ டிஎன்ஏ பார்த்து தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நிறைய புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால என்ன சொன்னா டிஎன்ஏ பெருசா தான் இருக்கும்.
சரியா? both DNA and enzyme are macromolecule. both DNA and enzymes நீ பார்த்தேனா பாரு, enzymes வந்து புரோட்டீனால தான் ஃபார்ம் ஆகும். enzymes என்ன பேசிக்கா புரோட்டீனை சேர்த்தா நம்ம enzyme ஃபார்ம் ஆகும். சரியா? பாரு, ரெண்டுமே பெரிய மாலிக்யூல் தான். ஆனா DNA is a polymer of deoxyribonucleotides and enzymes are protein. DNA வந்து deoxyribonucleotides ஆட் பண்ணி பாரு, ஒரு DNA இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நீ பார்த்தேனா பாரு, ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும், நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்பேட். இதை வந்து ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்ததான் ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுதுப்பா. சரியா? அதே மாதிரி நீ ஒரு என்சைம் பார்த்தேன்னா அது வந்து நிறைய புரோட்டீன், என்சைம்னு பார்த்தா அது வந்து புரோட்டீன் தான்ப்பா. சரியா? புரோட்டீன் பார்த்தேன்னா நிறைய அமினோ ஆசிட் இருக்குல்ல, ஒன்னுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்தாதான் புரோட்டீன் செயின் ஃபார்ம் ஆகுது. சரியா? அது சொல்றாங்க. But DNA is bigger molecular size as compared to protein because synthesis of protein is regulated by small segment of DNA. DNA பார்த்தா protein ஃபார்ம் ஆகுதுனால அது வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எக்ஸாம்ல வராதுப்பா. சரியா? சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கூல். சார் வராதுன்னு சொல்றீங்களே, வந்துருச்சுன்னா வராது மோஸ்ட்லி. ஓகே, எது வருதுன்னு சொல்றேன் அதை கண்டிப்பா படிச்சுட்டு போப்பா. ஓகே, now what would be the molar concentration of human DNA in human cell? Consult your teacher. இது பார்த்தனா தேவையில்லாத எக்ஸசைஸ் क्वेश्चन. சரியா? இன்டர்நெட்ல பார்த்தா நிறைய இடத்துல தப்பா போட்டிருந்தாங்க. சரியா? பட் நான் வந்து பெஸ்ட் ஆன்சர் இதுதான் இருக்கும். இது போர்டு எக்ஸாம்ஸ்ல வராது, பட் ஆனால் வந்து வராது மோஸ்ட்லி. ஆனால் இந்த எக்ஸசைஸ் क्वेश्चन இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ பாருப்பா, டிஎன்ஏல நீ பார்த்தேன்னா 3.3 into 10⁹ பேஸ் பேர் இருக்கும். புரியுதா? அவ்வளோ பேஸ் பேர்னா இங்க 80 அது ஒரு பேஸ் பேர், சிஜி ஒரு பேஸ் பேர். அந்த மாதிரி பார்த்தேன்னா 3.9 into 10⁹ 3.3 into 10⁹ பேஸ் பேர் இருக்கு. சரியா? now molecular weight of the DNA is, இப்போ நீ பார்த்தேன்னா ஒரு டிஎன்ஏ வெயிட்டை பார்த்தேன்னா 650 டால்டன் அப்படிங்கிறோம். ஓகே, இது தேவையில்லை பார்ப்பா. now so number of moles in 3.3 into 10⁹ base pair பார்த்தேனாப்பா, இதை divide by number of moles. number of moles என்ன 6.023 into 10⁻23 ல, so 6.6 ன்னு எடுத்துக்கலாம். சரியா? 6 into 10⁻23 இதை டிவைட் பண்ணோம்னா number of moles வந்துடும். this is number of base pair divide 1 mole எவ்வளோ? 1 mole is 6.023 into 10⁻23. ஒரு மோல் எவ்வளோ தானே? ஸோ நம்ம கிட்ட டோட்டல் 3.3 into 10⁹ பேஸ் பேர் இருக்கு. அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டோம் நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீ பார்த்தீங்கன்னா 5.5 into 10⁻50. சரியா? ஆனால் மொலாரிட்டி நீ பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் as நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பர் லீட்டர் ஆஃப் சொல்யூஷன். இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துருச்சு, சொல்யூட் வந்துருச்சு, சொல்யூஷன்ல எவ்வளோ இருக்கு அது பார்க்கலாம். சரியா? the human concentration of human DNA can be calculating by the knowing the volume in the volume of liquid in the blood. ஒரு செல்லுக்குள்ள எவ்வளவு லிக்விட் இருக்குன்னு பார்த்தேனாப்பா, the average volume is 5 picoliter. 5 into 10⁻⁻12 liters இருக்கும். ஸோ பாருப்பா, டோட்டல் மோல்ஸ் எவ்வளோ? 5.5 into 10⁻⁻15. டோட்டல் வால்யூம் ஆஃப் லிக்விட் பார்த்தீங்கன்னா 5 into 10⁻12. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து this is the number of amount of molarity of the DNA in the cells. புரிஞ்சிருச்சா? ஒரு செல்லுக்குள்ள டிஎன்ஏட மொலாரிட்டி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒரு டிஎன்ஏக்குள்ள இவ்வளோ பேஸ் பேர் இருக்கு, அவ்வளோ பேஸ் பேர் இருக்கா? சரி, பேஸ் பேர் தெரிஞ்சிருச்சு. ஒரு மோல்ல பார்த்தா 6.023 into 10⁻23 இருக்கும். சரியா? நம்பர் ஆஃப் பேஸ் பேர் வந்து டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இதை டிவைட் பை வால்யூம் பண்ணோம்னா நமக்கு வந்து மொலாரிட்டி ஆஃப் டிஎன்ஏ இந்த செல் கிடைச்சிருச்சு. சரி, இது வந்து எக்ஸாமில் வராது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுதான் ஓவரால் பார்த்தா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் எக்ஸாமில் வராத கொஷின் ஒன்று. இது பாருப்பா, மெயினாக வந்து உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா? ஆனால் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக் என்ன வரும் அது கூட நான் சொல்ல போகிறேன். ஓகே, டியூ யூகாரியோட்டிக் செல் ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் நியூக்ளியஸ் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் வரலாம் எக்ஸாமில். ஓகே, என்ன சொல்கிறாங்க? யூகாரியோட்டிக் செல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நீ பார்ப்பேன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குல்ல, நம்ம வந்து எங்கேருந்து கிடைக்குது? நமக்கு பாக்டீரியாலேருந்து கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது? ஜெனரலாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலேருந்து நம்ம வந்து இதை வந்து எடுக்கிறோம். ஓகே, எங்கேருந்து எடுக்கிறோம்?
பாக்டீரியால இருந்து இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இதுல இன்னொன்னு பார்த்தேனாப்பா, பேக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஏன் பாருப்பா, பாக்டீரியா கிட்ட நீ பார்த்தேன்னா பாரு, பாக்டீரியா கிட்ட பார்த்தேன்னா இதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து பார்த்தேன்னா பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸா எப்படி சார்? பாருப்பா, ஒரு ஃபாரின் டிஎன்ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாக்டீரியா இருக்குல்ல, வைரஸ் வந்து நம்ம பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும். ஒரு வைரஸ் வருதுன்னு வச்சுக்கோ, வைரஸ் வந்து பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும். எப்படி அட்டாக் பண்ணும்? அதோட டிஎன்ஏ வைரஸ் என்ன பண்ணும்? பாக்டீரியாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். புரியுதா? இந்த டிஎன்ஏ வந்து இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ பாக்டீரியா என்ன பண்ணும்? அதை தன்னைத்தானே வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்? இது வந்து ஒரு என்சைம் கிரியேட் பண்ணும். அந்த என்சைம் வந்து என்ன பண்ணும்? இந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து கட் பண்ணிடும். அது இன்எஃபெக்டிவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் WBC இருக்காங்களே, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாங்களே டிசீஸ்லேருந்து, அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குல்ல, இது வந்து பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரம் த வைரல் டிஎன்ஏ. புரிஞ்சதா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த என்சைமை எடுத்து நம்ம யூஸுக்காக, நம்ம டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சதா? ஸோ அதுதான் பேசிக். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, யூகேரியாட்டிக் செல்ஸ்லாம் ஏன் இது இருக்க மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம் தேவையில்லை. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இஸ் யூஸ்ட் as a defense mechanism by the bacteria which is not needed for the eukaryotic cell. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிஎன்ஏ இருக்குல்லப்பா, அது வந்து மீத்தைலேட்டடாக இருக்கும். எப்படி இருக்கும்? மீத்தைலேட்டட். ஸோ அதனால் அந்த டிஎன்ஏ கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, no, eukaryotic cells do not have restriction endonuclease because DNA molecules of eukaryotes are heavily methylated. methyl group வந்து DNA அங்கங்க இருக்கும். இது என்ன பண்ணும்? அந்த அது வந்து கட் பண்ண விடாதுப்பா. ஓகே, எண்டோநியூக்ளியஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க, நீங்கள் ஹியூமன் டிஎன்ஏ கட் பண்ணி, உங்களோட டிஎன்ஏ கட் பண்ணி என்னோட டிஎன்ஏட சேர்த்துருவீங்க அப்படின்னு சொன்னீங்களே. பாருப்பா, அது வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் அது வந்து காம்ப்ளிகேட்டட். புரியுதா? ஆனால் இதுதான் ரீசன், பிகாஸ் இட் இஸ் நாட் தேர். ஓகே, நம்ம ஹியூமன் டிஎன்ஏ கட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அது வந்து நீ PhD பண்ணுவேல அப்போ வரைக்கும் எனக்கு தெரியும், இல்லைனா MTech பண்ணுவேல அப்போ எனக்கு தெரியும் எப்படி டிஎன்ஏ கட் பண்ணலாம். பிடெக்ல கூட சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பயோடெக்னாலஜியில். ஓகே, ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஹேவ் பீன் isolated from the bacteria where it acts as a defense mechanism. சரியா? ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பாக்டீரியால இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஏன்னா அந்த பாக்டீரியாக்குள்ள தான் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணுது. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஏதோ சொல்றீங்க, புரியுது சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Now, besides better aeration and mixing properties, what other advantages do stirred tank bioreactors have over shake flasks? பாரு, இப்போ பயோரியாக்டர் என்ன? பயோரியாக்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். என்னது? லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். நம்ம என்ன பண்றோம்? லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். பாரு, நான் உன்னோட டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஏன் சேர்த்தேன்? ஃபார் கெட்டிங் சம் ப்ராடக்ட்ல இந்த பயோரியாக்டரை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நான் கிரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ்க்கு நான் இன்சுலின் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ இன்சுலின் கிரியேட் பண்றதுக்காக பாருப்பா, நான் வந்து டிஎன்ஏ சேர்த்துட்டேன். அந்த டிஎன்ஏ பார்த்து பாரு, இன்சுலின் வந்து ஒரு புரோட்டீன்பா. சரியா? நான் சொன்னேன் இன்சுலின் ஒரு என்சைம் புரோட்டீன். என்சைம்னா பேசிக்கலி புரோட்டீன் தான். சரியா? ஸோ இந்த டிஎன்ஏ பார்த்து நம்ம இந்த இன்சுலினை பண்ண போறோம். நான் என்ன பண்ணேன்? இந்த இன்சுலின் பண்றதுக்காக டிஎன்ஏ வந்து ஒரு மேப் மாதிரி, ஒரு ரெசிபி மாதிரி. நம்ம சாம்பார் பண்ணணும், நம்ம சாம்பார்ல எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து டிஎன்ஏல எழுதிருக்கும்ப்பா. இப்போ இன்சுலினை பண்ணணும்னா என்ன ஸ்டெப்ஸ் வந்து இங்கே எழுதிருக்கு? இன்சுலின் வந்து சாம்பார். டிஎன்ஏ வந்து பார்த்தா சாம்பார் எப்படி செய்யறது, இது வந்து சாம்பார். ஆனால் செய்யறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல் அதெல்லாம் தேவைப்படும்ல. ரா மெட்டீரியல் தேவைப்படும், சமைக்கிற குக் தேவைப்படும். அந்த குக் நீ பார்த்தனா குக் வந்து பாக்டீரியாப்பா. அந்த பாக்டீரியால தான் இந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அது கூட நம்ம ரா மெட்டீரியல் கூட வேணும்ல. அந்த ரா மெட்டீரியல் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம்.
பயோரியாக்டர்னு பார்த்தா அது கிச்சன். பயோரியாக்டர் வந்து கிச்சன்ல டிஎன்ஏயும் இருக்கும், பாக்டீரியா குக்கும் இருப்பாங்க, ரா மெட்டீரியல் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கூட கிச்சன்ல தான் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சிருச்சா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஸ்டர்ட் டேங்க் பயோரியாக்டருக்கு அடிஷ்னலாக என்ன ஃபெசிலிட்டி இருக்கு as compared to ஷேக் ஃப்ளாஸ்க். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் டெஸ்டிங் அண்ட் சாம்பிளிங் ப்ராசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கல்ச்சர் கேன் பி ட்ரவுன் அவுட் ஆஃப் த ரியாக்டர். என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரியாக்டர்லேருந்து ஒரு அவுட்லெட் இருக்கும், அங்கே வந்து சாம்பிள் நீ வந்து எடுத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது அதில் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு டு ரெகுலேட் pH அண்ட் டெம்பரேச்சர். நீ வந்து pH டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். மூணாவது பார்த்தேன்னா they have a foam breaker. foam வந்து ஃபார்ம் ஆகாதபடி பார்த்துக்கும். ஏன்னா foam ஃபார்ம் ஆனால் அது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது, அதை வந்து பார்த்துக்கும். ஓகே, ஸோ பேசிக் நீங்கள் எதில் வேணால் எழுதிக்கலாம். pH டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம், சாம்பிள் எடுத்துக்கலாம், சரியா? ஃபோமை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஃபோம் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோரியாக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர் என்ன பண்ணணும்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டி. இன்சுலின் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, very good. Now collect 5 examples of palindromic DNA sequences by consulting your teacher. Better try to create a palindromic sequence following base pair rule. என்ன சொல்றாங்க? palindromic sequence create பண்ணுங்க அப்படிங்கறாங்க. பாரு, நம்ம என்ன பார்த்தோம்? GAATTC இது நம்ம பார்த்தோம்ல. நான் என்ன சொன்னேன்? G இருந்தா என்ன வரும்? C வரும். A இருந்தா T வரும். A இருந்தா T வரும். T இருந்தா A வரும். T இருந்தா A வரும். C இருந்தா G வரும். சேம் இதான் அவங்க கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு AACTTG. இதோட பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் என்ன இருக்கும் சொல்லுங்க? சாரி, இது வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ். ஸோ ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணணும் எப்படி பண்ணலாம்? AATT. எஸ் இல்லைப்பா, இது வந்து கஷ்டமாக தான் இருக்குப்பா கிரியேட் பண்ணுறது. ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நம்ம அது பார்த்துக்கலாம். இது பாருங்கப்பா. ஸோ பாரு, GATCC பாரு, இங்கே கூட பாரு, இப்படி படித்தாலும் இட் இஸ் லைக் திஸ், அண்ட் இப்படி படித்தாலும் பாரு GGATCC. ஸோ திஸ் இஸ் அ palindromic sequence. AAGCTT again பாரு, AAGCTT. ஸோ புரியுது இல்லை? பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாரு, உனக்கு வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் புரியணும். ரெண்டாவது வந்து நீ பார்த்தனா உனக்கு என்ன புரியணும்னா ஆப்போசிட் பேரிங் புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏல இங்கே நீ பார்த்தனா உங்களுக்கு கொடுத்துருவேன் CGGCCT கொடுத்தேன்னா உனக்கு வந்து தெரியணும் சிக்கு எடுத்து அதுக்கு பார்த்தா சி தான் இருக்கும், ஜிக்கு ஆப்போசிட் சி தான் இருக்கும், சிக்கு ஆப்போசிட் ஜி, இங்கே கூட ஜி, டிக்கு ஆப்போசிட் இங்கே வந்து ஏ இருக்கும். இந்த மாதிரி புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பேசிக்கலி ஆப்போசிட் பேரிங் தெரியணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் தெரியணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அது பாரு நமக்கு GAATTC இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது பாரு நம்ம இதில் பார்த்தோம்ல, திஸ் ஒன் GAATTC இது வந்து எக்ஸாம்பிள், நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து நீ வந்து எழுதலாம், உங்ககிட்ட எக்ஸாம்பிள் கேட்டாங்க, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்றலாம் தேவையில்லை அவ்வளோவா. ஓகே, பட் எனிவேஸ் இஃப் யூ வாண்ட் இங்கே வந்து நிறையா பாலிண்ட்ரோமிக் சீக்வன்சஸ் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். Can you recall meiosis and indicate which state recombinant DNA is made? First of all, recombinant DNA என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? meiosis அப்ப என்ன ஆகும் பாரு. meiosis அப்ப என்ன ஆகும்னா DNA வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். Yes or no? homologous chromosome என்ன பண்ணும்னா homologous chromosomeல non-sister chromatid வந்து DNA எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதை நாம சொல்லுவோம் crossing over அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்? பேக்கிட்டீன் ஃபேஸில் நடக்கும்பா. recombinant DNA is formed due to crossing over between non-sister chromatids of homologous chromosome. பாரு நம்ம என்ன பண்றோம், நான் ஆன் டிஎன்ஏயும் கட் பண்ணி என்னுடைய ரெண்டையும் சேர்க்கிறோம்ல, அதை recombinant DNA அப்படின்னு சொல்றோம். ஸோ நேச்சர்ல நீ பார்த்தேன்னா மியோசிஸ் நடக்கும்ல, அப்ப கூட recombinant DNA ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ நம்ம செல் டிவிஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்குல்லப்பா, அதில் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க டிஎன்ஏ அட் த கிராசிங் ஓவர் சைட். அப்போ கூட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா பேக்கிட்டீனில் வந்து அது நடக்கும். ஓகே,
லெப்டோடீன், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். அந்த பாக்கெட்டின் இருக்குல்ல, அங்கே தான் அந்த ஸ்டேஜில் தான் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரியணும்னா நான் வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் கம்ப்ளீட் சாப்டரை எடுத்திருக்கேன், அதை போய் பாருங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Can you think and answer how a reporter enzyme can be used to monitor transformation of a host cell by foreign DNA in addition to a selectable marker? பாருப்பா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு என்சைமை யூஸ் பண்ணி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகலையா அதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸிப்பா. பாரு, நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸ் 2 படிச்சிருக்கோம். ஒரு வந்து ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின் பார்த்துருக்கோம், அது செலக்டபிள் மார்க்கர்ஸ். இன்னொன்று பார்த்தோன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ், அந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த பீட்டா கேலக்டோசிடேஸில் அங்கே வந்து நம்ம வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகாது. புரியுதா? அது அந்த பீட்டா கேலக்டோசிடேஸில் அதில் டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் ஆகலைன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஸோ if beta galactoside activity is not found in transformed cells, so that they appear white, which appears blue in color, indicate that the cells do not carry foreign gene. புரியுதா? அந்த ப்ளூ கலர் காலனிஸ் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஒயிட் கலர் காலனிஸ் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல நீ பார்த்தனா பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? இதுல வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த டிஎன்ஏ இதில் நான் என்ன பண்ணேன், இதில் வந்து நான் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு, நான் வெளிய டிஎன்ஏ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ சில பாருப்பா, சில டிஎன்ஏல இது இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு, சில இதில் வந்து இது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலை. திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மெண்ட் செல். இது வந்து நீ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். புரியுதா? நான் பாரு 2 கிட்டையும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், ஆனால் இது வந்து அதை ஏற்றுக்குச்சு, இது வந்து ஏற்றுக்கல. புரியுதா? ஸோ நம்ம வந்து இந்த என்சைமை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது ஏற்றுக்குச்சு, அந்த ஃபாரின் ஜீனை ஏற்றுக்குச்சு. பாரு, உனக்கு வந்து டாஃபி கொடுக்குறேன். சரியா? ஒரு பையன் வாங்கிட்டான், ஆனால் இன்னொரு பையன் வாங்கலை. புரியுதா? அந்த டாஃபி வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? நீங்களா டிஎன்ஏ. ஸோ வாங்கின பையன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான், வாங்காத பையன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. வாங்கின பையன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டானா அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அவன் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஒரு என்சைம், அது ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆகும், அவனோட சப்ஸ்ட்ரேட் வந்து ஒயிட்டாக இருக்கும், அந்த காலனி வந்து ஒயிட்டாக தான் தெரியும். ஆனால் சாக்லேட் வாங்காத பையன் அவன் பாடியில் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அதனால என்ன ஆகுது, அந்த காலனி வந்து ப்ளூ கலராக தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பையன் வந்து சாக்லேட் வாங்கலன்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? யார் சாக்லேட் வாங்கியிருக்கா, யார் சாக்லேட் வாங்கல நமக்கு எப்படி தெரியும்? சாக்லேட் வாங்கின பையனோட காலனியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக தெரியும். சாக்லேட் வாங்காத பையன் காலனி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக தெரியும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இவன் சாக்லேட் வாங்கியிருக்கான், இவன் வந்து சாக்லேட் வாங்கலை. புரியுதா? ஸோ அதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நம்ம வந்து என்சைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது டு ஐடென்டிஃபை விச் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், விச் ஹஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். Describe briefly the following term. Origin of replication என்ன அர்த்தம்? குயிக்கா சொல்லுங்க. Origin of replication என்ன அர்த்தம்? இங்கதான் பாரு, it is a segment of DNA where the replication start. Replication என்னப்பா? The process of making copy of a DNA. பாரு, இந்த DNA இருக்குல்ல, இதோட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ணது என்ன சொல்லுவோம், ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். சரியா? ஒரு ஜெராக்ஸ் எடுப்போம்லப்பா, ஒரு டிஎன்ஏட இன்னொரு ஜெராக்ஸ் ஃபார்ம் பண்ணது ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த ரெப்ளிகேஷன் இருக்குல்லப்பா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுது? இந்த டிஎன்ஏ இருக்குல்லப்பா, இந்த டிஎன்ஏல வச்சுக்கோ ஏ டி டி ஏ சி சி ஜி 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 சி. ஸோ பார்த்தியா? ஸோ இந்த சீக்வன்ஸ் இருந்தால் தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி புரியுதா? ஒரிஜின் நீ பார்த்தா ஒரு சீக்வன்ஸ் இது இருந்தால் தான் அந்த டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா?
அதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகிறது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இது வந்து டிசைட் பண்ணோம் எத்தனை காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜெராக்ஸ் கடையில் போகிறல, அவங்க கிட்ட சொல்லல ஆனால் எனக்கு 5 ஜெராக்ஸ் கொடுங்க, 100 ஜெராக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ஒரி இருக்குல்லப்பா, இது வந்து ஒரின்னு சொல்லுவோம். இந்த ஒரி இருக்குல்ல, சொரி இல்லை ஒரி, சரியா? இந்த ஒரி இருக்குல்ல, இதான் டிசைட் பண்ணோம் எத்தனை காப்பி ஆஃப் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். 10 காப்பியா, 100 காப்பியா, இல்லை 800 காப்பியா, இதுதான் டிசைட் பண்ணும். ஒரினா என்ன? அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டிசைட் பண்ணோம் எத்தனை காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் இங்கே தான் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். This is a sequence from where replication starts, and any piece of DNA when linked to this sequence can make to replicate with the host cell. புரியுதா என்ன சொல்றான்? என்ன சொல்றோம்னா இந்த ஓரி இருக்குல்ல, இதுல நான் வந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் பண்ணிட்டேன்னா, இங்க வந்து நான் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ அட்டாச் பண்ணிட்டேன்னா, இது ரெப்ளிகேட் ஆறப்ப இந்த ஃபாரின் டிஎன்ஏ கூட ரெப்ளிகேட் ஆயிரும். புரியுதா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அப்படின்னு என்ன ஆகுது? நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படுற ஜீனோட மல்டிபிள் காப்பீஸை நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். The sequence is also responsible for controlling the copy number of a linked DNA. Copy number na எவ்வளோ காப்பி வரும். Okay, so if one wants to recover many copies of a target DNA, it should be cloned with a vector whose ORI has high copy number. For example, எனக்கு வந்து எப்படியோ ஒரு விராட் கோலியோட ஜீன் கிடைச்சிருச்சு, அதோட எனக்கு மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து நான் 10,000 காப்பீஸ் பண்ணி உங்களுக்குலாம் விற்க போகிறேன் அப்படின்னு. விராட் கோலி ஜீன்ஸ் யார் யாருக்குலாம் வேணும், உங்களுக்குலாம் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அதை காப்பி பண்ணி உனக்கு விற்க போகிறேன். ஸோ அப்படின்னு நான் என்ன பண்ணணும், நான் வந்து இதை காப்பி பண்ணுறதுக்கு ஒரு வெக்டரை சூஸ் பண்ணணும். அந்த வெக்டரோட ஒரி பார்த்தேன்னா 10,000 இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் என்னாகும், என்னோட இந்த ஜீனோட 10,000 காப்பீஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஜீனை வந்து நான் வந்து இந்த டிஎன்ஏ கூட அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்க்கலாம். வாட் இஸ் அ பயோ ரியாக்டர்? நான் சொன்னேன்ல, பயோ ரியாக்டர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் இன் அ லார்ஜ் ஸ்கேல். நம்ம லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். தே ஆர் லார்ஜ் வெசல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த ரா மெட்டீரியல். சொன்னேன்ல, இன்சுலின் ஃபார்ம் பண்ணணும்னா இன்சுலினோட ரா மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும், நமக்கு வந்து பாக்டீரியா தேவைப்படும், டிஎன்ஏ தேவைப்படும், சரியா, மற்ற ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். இன் ஆர்டர் டு obtain required product, these bioreactors offer optimal condition by supplying optimal pH, temperature, vitamin and oxygen. இந்த பயோரியாக்டருக்குள்ள என்ன ஆகும், அந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர், pH எல்லாமே நாங்க கொடுக்குறோம். They have an oxygen delivery system, a foam control system, a temperature and pH control. இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கு. சரியா? They consist of a sampling port. அத sampling port கூட இருக்கு. நம்ம வந்து சாம்பிள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கறாங்க. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமிங் process அப்படினா என்னன்னு கேக்குறாங்க. சரியா? டவுன் ஸ்ட்ரீமிங் process என்னப்பா? பாரு, ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க, அதை நான் டைரக்டாவே மார்க்கெட்ல போய் செல் பண்ண முடியாது, விற்க முடியாது. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் லெபார்ட்டரியில டெஸ்ட் பண்ணுவேன். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீமிங் process. It's a method of separating and purifying foreign gene product once biosynthetic stage is complete. அது ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து பியூரிஃபை பண்றதா என்ன சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீமிங். Then the producer is exposed to different procedures to separate and purify. அதை செப்பரேட்டும் பியூரிஃபை பண்றது. Once the process is completed, the product is formulated and made to be undergo several trials, quality checks and other related assets. புரியுதா? அதை வந்து ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அதை நிறைய டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க முடியும். அதை செப்பரேட் பண்றது, அதை பியூரிஃபை பண்றது, அதை டெஸ்ட் பண்ற ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் நம்ம, அதுதான் நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சதா? எஸ், புரிஞ்சதாப்பா? வெரி குட். அடுத்தது PCR. இது வந்து பாலிமரேஸ் chain reaction. Polymerase chain reaction. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நான் சொன்னேன்ல, விராட் கோலியோட டிஎன்ஏ எனக்கு கிடைச்சிருச்சு, இதோட மல்டிபிள் காப்பீஸ் நான் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ கூட அட்டாச் பண்ண போறேன். அதோட ஓரி வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த விராட் கோலியோட ஜீனோட மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ்,
அந்த ப்ராசஸ் பேரு தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இந்த ஜீனை ஓரி கூட அட்டாச் பண்ணி அதோட மல்டிபிள் காப்பீஸ், அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பேரு தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ பாருங்கப்பா எப்படி இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, போர்டு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வரும். சரியா? இது வந்து போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாருப்பா பீஸில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா ஒரு டிஎன்ஏ இருக்குல்லப்பா, அந்த டிஎன்ஏ டீநேச்சர் பண்ணுவோம். டீநேச்சர் என்ன அர்த்தம் பாருப்பா, இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, விராட் கோலியோட டிஎன்ஏ இருக்குல்ல, இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இது வந்து செப்பரேட் பண்ணுவேன். இந்த மாதிரி இது வந்து பிரிக்கிறது. டீநேச்சர் பண்ணதா பாரு, நம்ம டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்ட் இருக்குல்லப்பா, அது வந்து இப்படி விரிச்சு 2ஆ மாத்துறது. அது எப்படி பண்ண முடியும், அதை வந்து நான் டிஎன்ஏ ஹீட் பண்ணுவேன்ல, அதை சூடு பண்ணேன்னா அது வந்து செப்பரேட் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அனீலிங். அனீலிங்னா என்ன அர்த்தம், அனீலிங்னா பார்த்தேனாப்பா நான் லெபார்டரியில சில டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அதை வந்து இதை கூட ஒட்ட வச்சிருவேன். இங்க ஒட்ட வச்சுட்டேன்னா இங்க ஒட்ட வச்சிருவேன். புரியுதா? அனீலிங்னா ஒரு டிஎன்ஏட சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் இதை வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்னா இது அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். பார்த்தியா? தென் என்னாச்சு, ஒரு டிஎன்ஏ இருந்து எனக்கு வந்து 2 டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து 2ஐயும் செப்பரேட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு பிரைமர் ஒட்ட வைக்கிறேன் இங்கேயும் இங்கேயும். அந்த பிரைமர் வந்து இழுத்து அது வந்து 2வது ஸ்ட்ராண்டா ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டீநேச்சுரேஷன், செப்பரேட் பண்றத. 2வது வந்து அனீலிங், பிரைமர் அட்டாச் பண்றத. 3வது வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றது. புரியுது? இந்த எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு என்சைம் நமக்கு தேவை. அந்த என்சைம் பேர் தான் டாக் பாலிமரேஸ். அந்த என்சைம் பேர் என்ன, இந்த டாக் பாலிமரேஸ் என்ன பண்ணோம், இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு என்ன அர்த்தம், அது வந்து நியூக்ளியோடைட போய் சேர்க்கிறது. பாருப்பா டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, டிஎன்ஏ என்ன இருக்கும், நிறைய நியூக்ளியோடைடு இருக்கும். ஆமாவா இல்லையா? சிம்பிள் தானே. பாரு ஒரு டிஎன்ஏ இருந்தா, பாருப்பா ஒரு டிஎன்ஏ இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். பாரு ஒரு நைட்ரோஜன் பேஸ், இங்க வந்து பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட். இங்க கூட பார்த்தா இந்த மாதிரி தான் நைட்ரோஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட், பாஸ்பேட் இங்க மேல இருக்கும். this is நைட்ரோஜன் பேஸ். புரியுதா? ஸோ இதுதான் இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு என்ன அர்த்தம், இது இப்படி இருக்கு. சரியா? இதை வந்து ஒன்னொன்னா கொண்டு வந்து சேர்க்கிறது தான். இங்க ஏ இருந்தா இங்க டி வரும், இங்க சி இருந்தா இங்க ஜி வரும், இங்க ஜி இருந்தா இங்க சி வரும். புரியுது? அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது. இது யார் பண்ணுவா, இது நம்ம கிட்ட இருக்கு. இது ஒன்னொன்னா வந்து சேர்ந்துட்டே இருக்கு. அது யார் பண்ணுவா, டாக் பாலிமரேஸ் பண்ணுவோம். இப்போ டாக் பாலிமரேஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தேனாப்பா, இது வந்து நமக்கு வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு. அது பேர் வந்து தர்மஸ் அக்வாட்டிகஸ். ஒரு பாக்டீரியா, அது பேர் வந்து என்ன, தர்மஸ் அக்வாட்டிகஸ். இந்த தர்மஸ் அக்வாட்டிகஸ் இருக்குல்ல, இந்த பாக்டீரியா கிட்ட இருந்து தான் இந்த டாக் பாலிமரேஸ் எடுத்திருக்கோம். இது ஏன் சார், பாருப்பா பாரு நிறைய என்சைம் இருக்குல்ல, இந்த பாலிமரேஸ் என்சைம் இருக்குல்ல, அது வந்து நம்ம அதிகமா டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா அது வந்து செத்து போயிடும், அது வந்து உடைஞ்சிருது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், பாரு அது வந்து உடைஞ்சிருது. ஆனா இங்க நம்ம ஹீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த தர்மஸ் அக்வாட்டிகஸ் இருக்குல்லப்பா, இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஸ்டேபிளா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் வந்து சாகாது. அதனால இந்த என்சைம் இருக்குல்ல, டாக் பாலிமரேஸ் என்சைம், இந்த என்சைம் வந்து ஹை டெம்பரேச்சர்ல கூட ஃபங்க்ஷனலா இருக்கு. மற்ற என்சைம்ல ஃபங்க்ஷனலா இருக்காது. இந்த என்சைம் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கிறதுனால இதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நம்ம ஹை டெம்பரேச்சர்ல பண்றதால இந்த என்சைம் வந்து ஆக்டிவா இருக்கிறதால இதை தான் நம்ம யூஸ் பண்றோம். வேற எந்த பாருப்பா டாக் பாலிமரேஸ் இருக்குல்ல, இது மாதிரி நிறைய பாலிமரேஸ் இருக்கு. அதை நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன்னா ஹை டெம்பரேச்சர் அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிருது. அந்த டாக் பாலிமரேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஸ்டெடியா இருக்கு. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டாக் பாலிமரேஸ், பிரைமர், ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒரு குண்டத்தில் போட்டு, சரி ஒரு சட்டியில் போட்டு அப்படியே சுற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதால நாங்கள் வந்து டிஎன்ஏ செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் பிரைமர் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் டாக் பாலிமரேஸ் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். புரியுதா? ஒரு ஸ்டெப் தனித்தனியெல்லாம் பண்ண மாட்டோம், எல்லாமே ஒரே சைமல்டேனியஸாக நடக்கும். அதனால தான் டாக் பாலிமரேஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. புரிஞ்சிருச்சா? அகைன் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பாரு ரீஜன் டு பி ஆம்பிளிஃபைட், தென் ஹீட். இங்க பாரு ஹீட் இருக்கா, அதுக்கப்புறம் பாரு பிரைமர், இந்த பிரைமர் அட்டாச் பண்ணியிருக்கோமா, தென் டிஎன்ஏ பாலிமர், தட் இஸ் டாக் பாலிமரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 30 சைக்கிள் அண்ட் நமக்கு வந்து ஆம்பிளிஃபைட் கிடைச்சிருச்சு.
இந்த ஸ்டெப்ஸ் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டீநேச்சுரேஷன், செகண்ட் ஸ்டெப் இஸ் annealing. Annealingனா பிரைமர் வந்து அட்டாச் ஆகுது. பிரைமர்னா என்ன? இட் இஸ் a sequence of DNA. தென் கடைசியில் பார்த்தனா எக்ஸ்டென்ஷன். இந்த 3 ஸ்டெப். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப். எக்ஸாம்ல வரும்பா நல்லா படிச்சுட்டு போங்க. கூல்? புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சாப்பா? வெரி குட். அடுத்தது பார்க்கலாம். Now restriction enzyme and DNA explain பண்ணுங்க briefly அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன? நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இது என்ன வேணும்? இட் இஸ் அ enzyme which helps to cut the DNA at a specific location. DNA பார்த்தா என்னப்பா? DNA is the blueprint of the body. சரியா? பேசிக்கா பார்த்தா restriction enzyme are molecular scissors used to cut DNA at a particular size. These enzymes identify a particular recognition site. 6 base pair kuda illa, you can write these identify a particular recognition site, okay, and cut the DNA there. Okay, restriction avadha rendu vidhama irukpa. One வந்து endonuclease and exonuclease. இது என்ன வித்தியாசம்னு பார்த்தேனப்பா பாருப்பா. endonuclease enzyme இருக்குல, அது வந்து DNA சென்டர்ல கட் பண்ணும் and forms sticky end. என்ன ஃபார்ம் பண்ணும்? sticky end ஃபார்ம் பண்ணும். ஆனா exonuclease இருக்குலப்பா, it cuts DNA at ends. அது வந்து DNA வந்து எண்ட்ல கட் பண்ணும் and it forms blunt end. என்ன ஃபார்ம் பண்ணும்? blunt ends. மீன்ஸ் sticky end அது வந்து சீக்கிரமா ஜாயின் ஆயிரும். blunt end அவ்வளவு சீக்கிரமா ஜாயின் ஆகுது. புரிஞ்சிருச்சா? endonuclease cuts at the center, exonuclease cuts at the either ends and forms a blunt end. Okay, DNA na sollikala, but DNA is just a blueprint of the body. Okay, DNA is formed by, yes, it's a multinucleotide chain, polynucleotide chain and mari solla. It is used for formation of protein. Okay, but DNA பார்த்தா RNA ஃபார்ம் ஆகும், RNA பார்த்தா protein ஃபார்ம் ஆகும். இது வந்து இவ்வளவு சிம்பிளா கேட்க மாட்டாங்க, ஆனா இது கேட்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கேட்பாங்க. Then chitinase பாருப்பா. chitinase enzyme என்ன பண்ணும்? It helps to digest chitin. It helps to digest chitin. Chitin enna? It is the cell wall of fungi. Chitinase enzyme used to digest or break down chitin cell wall of fungal cell to facilitate its transformation. For parpa fungi oda cell irukla, அதோட நியூக்ளியஸ் பார்த்தனா இங்க இருக்கும், அதோட DNA பார்த்தனா fungi குள்ள இருக்கு. outer cell பார்த்தனா இது வந்து chitin. இதை நம்ம உடைச்சு இப்போ எனக்கு இந்த ஃபங்கையோட DNA வேணும் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து chitinase யூஸ் பண்ணி இதோட செல் வாலை டிசால்வ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதோட நியூக்ளியர் மெம்பரேன் டிசால்வ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ இந்த chitinase யூஸ் பண்ணி இதோட செல் வாலை நான் உடைக்க பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் அதோட DNA கிடைக்கும் எனக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். பிளாஸ்மிட் DNA அண்ட் குரோமோசோமல் DNA. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்மிட் என்னன்னு பார்க்கலாம். பாருப்பா, ஒரு பாக்டீரியா இருக்குல்ல, பாக்டீரியா கிட்ட நீ பார்த்தேன்னா அதோட DNA இருக்கும்பா. சரியா? இது வந்து குரோமோசோமல் DNA சொல்லுவோம். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இதுகிட்ட என்ன இருக்குன்னா ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் DNA இருக்கும்பா. இதுதான் நம்ம வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பிளாஸ்மிட். புரியுது? இந்த பிளாஸ்மிட் தான் நம்ம வந்து வெக்டரா யூஸ் பண்றோம். இந்த பிளாஸ்மிட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஃபார்ம் பண்ணுது பாக்டீரியா. இந்த பிளாஸ்மிட் தான் அதுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஃப்ரம் this plasmid provides immunity to the bacteria. புரிஞ்சதா? பார்க்கலாமா? So பாரு, it's an extra chromosomal DNA molecule found in bacteria capable of replicating and is independent of chromosomal DNA. புரியுதா? இது வந்து replicate பண்ணும். It can replicate itself. It's a segment of DNA which can replicate itself. இது வந்து independent கூட perform பண்ணும். It forms the complete DNA of the entity found inside the chromosome. பாருப்பா, குரோமோசோமல் DNA அது வந்து complete blueprint. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் பண்றேன்னு வச்சுக்கோ, அந்த பில்டிங்கோட கம்ப்ளீட் மேப் தான் குரோமோசோமல் DNA. எங்க ரூம் இருக்கும், எங்க பாத்ரூம் இருக்கும், எங்க கிச்சன், இது கம்ப்ளீட். இந்த பில்டிங்ல எத்தனை ஃப்ளோர் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட். பிளாஸ்மிட் நீ பார்த்தேன்னா இட் இஸ் ஜஸ்ட் இதோட கம்பவுண்ட் எப்படி இருக்கும் அவ்வளவுதான், இல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவ்வளவுதான். புரியுதா? So it is just a part and the function is different. இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். குரோமோசோமல் DNA பார்த்தா இது வந்து இட்ஸ் a complete
Yes, complete blueprint of the organism. I guess புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next, RNA and DNA. RNA பார்த்தனா ribonucleic acid, DNA பார்த்தனா deoxyribonucleic acid. ரெண்டுக்கும் வித்தியாசம் பாரு. RNA வந்து நிறைய பசங்க என்ன நினைப்பாங்கன்னா RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டடா இருக்கும், DNA வந்து டபுள் ஸ்ட்ராண்டடா இருக்கும். அப்படிதானே யோசிச்சீங்க? Yes. RNA வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட், DNA டபுள், அப்படி இல்லப்பா. மேஜர் வித்தியாசம் பார்த்தேன்னா RNA ரிபோ சுகர் இருக்கும், DNA டிஆக்சி ரிபோ சுகர் இருக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சார் பாருப்பா, ரீபோ சுகர் பார்த்தேன்னா பாரு, ரீபோ சுகர்ல 2 OH குரூப் இருக்கும்பா, ஆனா டிஆக்சி ரிபோஸ்ல ஒரே ஒரு OH தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள் ஆஸ் கம்பேர்ட் டு ரீபோ சுகர். புரியுதா? ஏன்னா 2 OH குரூப் பக்கத்துல இருக்கல, அது வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். DNA வந்து மோர் ஸ்டேபிள். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAயும் இருக்கு, டபுள் ஸ்ட்ராண்டட் RNA கூட இருக்கு, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் DNA கூட இருக்கு, டபுள் ஸ்ட்ராண்டட் DNA கூட இருக்கு. ஓகே, ஸோ பாருப்பா, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் மாலிக்யூல், RNA is generally single stranded molecule, cannot replicate themselves, consist of ribose sugar. So that's the main point. Pyrimidines are uracil and adenine. பாருப்பா, இதுல நீ பார்த்தேன்னா RNA வந்து தைமின்க்கு பதிலா யுராசில் இருக்கும். புரியுதா? ஸோ நான் என்ன சொன்னேன், A இருந்தா இங்க T வரும்னு சொன்னேன்ல, ஆனா RNA இங்க A இருந்தா இங்க வந்து U வரும், Tக்கு பதிலா U வரும். புரியுதா? Then it is component of ribosome. சரி, இது வந்து ribosome, like ribosomes are made up of RNA. DNA is double stranded molecule, have a potential to replicate. இது வந்து replicate பண்ணலாம், இது வந்து replicate பண்ண முடியாது. Consists of deoxyribose sugar சொன்னேன்ல, ribose sugar with only one OH. Pyrimidines are thymine. இங்க thymine க்கு பதிலா பாரு, இங்க வந்து uracil இருக்கு, இங்க வந்து thymine இருக்கும். It's a component of chromosome. Yes, clear? Perfect. So அடுத்தது பாத்தீங்கன்னா distinguish between exonuclease and endonuclease. இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாவா இல்லையா? exonuclease endonuclease ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. exonuclease endonuclease தான் restriction enzyme. exonuclease என்ன பண்ணோம், it cuts the DNA at the ends and forms blunt ends. endonuclease நீங்க பாத்தீங்கன்னா it cuts the DNA from the center and forms sticky ends. சரியாப்பா, இது வந்து sticky ends form பண்ணும். It's a kind of restriction enzyme which removes the nucleotides from the 5' or 3' terminals of the DNA molecule. வந்து end இருந்து கட் பண்ணும்பா. சரியா? endonuclease பாத்தீங்கன்னா it's a kind of restriction enzyme that snips with the DNA at particular sites to produce sticky ends. அது வந்து DNA நடுவுல கட் பண்ணி, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, பர்ஃபெக்ட் பா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NCERT கொஸ்டின்ஸ் பா. அதை தவிர சில டாபிக்ஸ் இருந்தது இதுல வந்து NCERT கொஸ்டின்ஸ், அதை தவிர சில டாபிக்ஸ் இருந்தது. சரியா? அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இது என்ன சார்? இது பார்த்தீங்கன்னா பாருப்பா, நான் என்ன சொன்னேன், நம்ம DNA வந்து கட் பண்ணிடலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். ஆனால் அந்த DNA நம்ம எப்படி செப்பரேட் பண்றது? DNA நம்ம என்ன பண்ணோம், DNA வந்து எண்டோநியூக்ளியஸ் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த DNA செக்மெண்ட்ஸ் நம்ம எப்படி செப்பரேட் பண்றது? அதுக்கு தான் நம்ம வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன நடக்கும்னா பாருப்பா, நம்ம DNA இருக்குல்ல, DNA வந்து அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மீடியம், ஒரு agarose gel medium ரெடி பண்ணுவோம்ப்பா. என்ன ரெடி பண்ணுவோம்? agarose gel medium ரெடி பண்ணுவோம். சரியா? இதுல பார்த்தேன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் anode. சரியா? இங்க வந்து நம்ம DNA செக்மெண்ட்ஸ் இருக்கும். புரியுதாப்பா? DNA ஓட செக்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம எண்டோநியூக்ளியஸ் ஊத்தி அந்த DNA கட் பண்ணி வச்சிருப்போம். சரியாப்பா? சில செக்மெண்ட்ஸ் வந்து பெருசா இருக்கும், சில செக்மெண்ட் வந்து சிறுசா இருக்கும். சின்ன செக்மெண்ட்ல நீ பார்த்தேன்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கும்பா, பெரிய செக்மெண்ட் வெயிட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது வழியா போடுவோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா,
இந்த DNA செக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா இது வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ல இது வந்து பாசிட்டிவ் போல்க்கப்பா கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன செக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா அது வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணிடும். The small segments they travel far, but the large segments they are not able to travel far. புரிஞ்சிருச்சா? ஸோ அவங்களோட சைஸ் படி அந்த செக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆயிரும். இதை என்ன சொல்றோம்? ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதாப்பா? இந்த செக்மெண்ட் செப்பரேட் ஆயிருச்சுலப்பா இது நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இத்தீடியம் புரோமைடு நம்ம யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? இத்தீடியம் புரோமைடு. இந்த இத்தீடியம் புரோமைடு நம்ம யூஸ் பண்றதால என்ன ஆகும்னா, ஐயோ இந்த செக்மெண்ட்ஸ் இருக்குல்லப்பா இது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தெரியும். நம்ம இந்த செக்மெண்ட்ஸ் மேல ஒரு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் போட்டோம்னா இது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். இது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பாருங்கப்பா, DNA fragments can be separated by a technique known as gel electrophoresis. நான் சொல்லி கொடுத்துட்டேன். That exploits the fact that these molecules carry charge group and cause them to migrate in an electric force. பேசிக்காக பார்த்தா DNA வந்து நெகட்டிவாக சார்ஜாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் போல் கிட்ட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் போல்னா ஆனோட் கிட்ட போகும் சொல்கிறாங்க. The most commonly used matrix is agarose gel. Okay, it is extracted from seaweed. அந்த மீடியம் இருக்குல்லப்பா அது பேர் தான் agarose gel. The separated DNA can be visualized by a compound known as ethidium bromide followed by exposure to the UV radiation. இது வந்து கேட்பாங்க எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணலாம்? ethidium bromide யூஸ் பண்ணலாம். இது நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ethidium bromide யூஸ் பண்றதால அது வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்ல தெரியும். நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ்ல பார்த்தோம்னா அது வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் தெரியும். The separated bands of DNA are cut out from the agarose gel and extracted from the gel piece. This step is called as elution. அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து அந்த DNA செப்பரேட் பண்றது நம்ம சொல்றோம் எல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சதா? என்னென்ன இம்பார்ட்டன்ட்பா? agarose gel யூஸ் பண்றோம், ethidium bromide யூஸ் பண்றோம். DNA வந்து பார்த்தா நெகட்டிவா சார்ஜா இருக்கு, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட போகுது. அப்படிதான் நம்ம DNA செப்பரேட் பண்ணிடுறோம். இதுதான் agarose gel electrophoresis. ஓகே, DNA நெகட்டிவ்லி சார்ஜ் மூவ் டுவர்ட்ஸ் த anode. DNA fragments are separated according to their size through the sieving effect of agarose gel. sievingனா அப்படியே நடுவுல இருந்து பூந்து போகும். ஓகே, ஸ்மாலர் சைஸ் fragments மூவ் ஃபார்தர். சின்ன ஃப்ராக்மெண்ட் தான் ரொம்ப தூரத்துக்கு போகும், பெரிய ஃப்ராக்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் நிறையா கம்மி தான் போகும். ஓகே, அந்த மாதிரி பர்ஃபெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோனிங் வெக்டர் ரொம்ப முக்கியமானது. குளோனிங் வெக்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி BBR 322 ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? ஒரு குளோனிங் வெக்டர் இருந்தால் அதில் என்ன இருக்கணும்ப்பா? பாருப்பா, குளோனிங் வெக்டர் இருந்தால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும்ப்பா. பாரு, இந்த ஒரி இருக்கு, ஏன்னா நம்ம இதை பார்த்துக்கோ, இங்கே தான் ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுகிட்ட வந்து ரெக்கக்னிஷன் சைட் இருக்கணும். ரெக்கக்னிஷன் சைட் இருக்கணும். ரெக்கக்னிஷன் சைட்னா என்ன அர்த்தம்? எங்கே போய் அந்த என்சைம் வந்து கட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PBR 320 இது வந்து புக்கில் இருக்கப்போ இந்த எக்ஸாமில் வரும், டயக்ராம் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா BAM-H1 சைட், SAL1, PVU2, HIN3, CLAV1, EcoR1, PVU1, PVST1 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் இங்கெல்லாம் வந்து இது வந்து கட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல வெக்டர், ஏன்னா இதுக்கிட்ட நிறைய ரெகக்னிஷன் சைட் இருக்கு, அதனால இது வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இட்ஸ் அ குட் வெக்டர். ரெண்டாவது நீ பார்த்தேன்னா இதில் வந்து எனக்கு என்ன தேவைன்னா செலக்டபிள் மார்க்கர்ஸ் தேவை. என்ன தேவை நமக்கு? செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கர்ஸ்னா என்னப்பா? பாருப்பா, நான் சொன்னேன்ல, நான் ஒரு சாக்லேட் கொடுத்தா சில பேர் சாக்லேட் வாங்கிப்பாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ யார் வாங்கியிருக்கா, யார் வாங்கலை, யார் எந்த செல் வந்து நான் கொடுத்த DNA ஏற்றுக்குச்சு, எந்த செல் அந்த DNA ஏற்றுக்கலையோ அது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? பேஸ்ட் ஆன் திஸ் செலக்டபிள் மார்க்கர். எந்த செல் அந்த DNA ஏற்றுக்குச்சு, எந்த செல் அந்த DNA ஏற்றுக்கலை, அது நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? யூசிங் திஸ் செலக்டபிள் மார்க்கர். இதில் நீ பார்த்தேன்னா பாருப்பா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன், இது ரெண்டு வந்து என்னது? செலக்டபிள் மார்க்கர். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? பாருப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல,
அதை நான் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? அந்த செல் வந்து இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து லூஸ் பண்ணிரும். கவனிச்சு பாரு, இந்த செக்மெண்ட் வந்து இந்த செல்லுக்கு வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஆம்பிசிலின் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த 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 ரீஜன் இருக்குல்ல, இது வந்து பாக்டீரியாக்குள்ள இருக்கும்பா. ஸோ இந்த ரீஜன் வந்து இந்த பாக்டீரியா வந்து ஆம்பிசிலின் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் இந்த ஏரியால அதை வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபாரின் ஜீன் போட்ட என்ன ஆகும்? அந்த ஆம்பிசிலின் ஜீன் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆம்பிசிலின் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது இது. Similarly, if I'm introducing gene of interest ingana, it is tetracycline resistant gene. So inga gene of interest introduce பண்ணா என்ன ஆகும்? tetracycline resistance வந்து போயிடும். ஐயோ கால்ல அடிபட்டுச்சு. tetracycline resistance வந்து போயிடும். புரியுதா? So where I'm introducing, it helps me to understand that the cell has taken the gene of interest or not. புரியுதா? இந்த செல்ல நான் tetracycline ஊத்துனா அந்த tetracycline செத்து போயிடும். So I can understand இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. அது டெட்ராசைக்ளின் சாகலைன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா? பர்ஃபெக்ட். அடுத்தது பார்க்கலாம். தென் க்ளோனிங் வெக்டர் ஷுட் ஹேவ், நான் சொன்ன மாதிரி ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்னது? சீக்வென்ஸ் வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். இட்ஸ் a piece of DNA linked to the ORI can replicate within host cell. ஓரி இருந்தாதான் பாரு, ஒரு பிளாஸ்மிட்ல வந்து ஓரி இருக்கணும், அப்பதான் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். சரியா? ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இட் கண்ட்ரோல்ஸ் த காப்பி நம்பர், ஹவு மெனி காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் மஸ்ட் ஹேவ் யூனிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்குன்னு சொன்னல, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு. சரியா? அப்பதான் அந்த என்சைம் வந்து கட் பண்ண முடியும். தென் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்கிரீன் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். சரியா? யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா, யார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதை ஹெல்ப் பண்ணும். ஓகே, வெரி குட். சரி, ரீகாம்பினன்ட் நான் ரீகாம்பினன்ட் என்ன அர்த்தம் பாரு? டிரான்ஸ்ஃபார்ம் டிஎன்ஏ புரிஞ்சு. ரீகாம்பினன்ட் நான் ரீகாம்பினன்ட் அர்த்தம்? ரீகாம்பினன்ட்னா the bacteria which has taken the gene of interest is a recombinant. Non recombinant the one which has not taken the gene of interest. நான் சொன்னேன்ல, யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் ரீகாம்பினன்ட், யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க வந்து நான் ரீகாம்பினன்ட். ஓகே, பர்ஃபெக்ட். Selectable markers நான் explain பண்ணிட்டேப்பா. The selectable markers of E. coli include generally like antibiotic resistance gene like ampicillin resistant gene, chloramphenicol resistant gene, tetracycline and kanamycin. These are all resistant gene. Normally E. coli have no resistance against these bacteria. புரியுதாப்பா? ஸோ இதெல்லாம் வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் வந்து ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின், குளோரம்ஃபெனிகால் இதெல்லாம் வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வெரி குட், பர்ஃபெக்ட். Transformants and non-transformants, they have no plasmid, so they are not resistant to either tetracycline or ampicillin. புரியுதாப்பா? நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா அவங்க கிட்ட வந்து அந்த பிளாஸ்மிட் இல்லை, அவங்க கிட்ட டெட்ராசைக்ளினும் ampicillin ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. Transformants within non-recombinant plasmid, they are resistant to both tetracycline and ampicillin. பாருப்பா, இதுல வந்து 2 லேயர் இருக்கு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பாரு, இது வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து செல், இது வந்து ஒரு பிளாஸ்மிட். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருப்பா, நான் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா சிலது வந்து இதை ஏற்றுக்கும். ஏ, இட் டேக்ஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பி, இட் டஸ் நாட் டேக். புரியுதா? இங்க 2 இருக்கு. புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் சே this takes the gene of interest, this doesn't take. சரியா? அதுக்கப்புறம் நான் வந்து இந்த செல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணா some cells will take B, let's say this is B. Some cell will not take B. புரியுதா? 2க்கு வித்தியாசம் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாஸ்மிட்ல ஜி செல் டிஎன்ஏ இது டேக் எடுத்துக்குதா எடுக்கலையா? அதுக்கு அடுத்தது பார்த்தா இது வந்து செல் எடுத்துக்குதா எடுக்கலையா? புரியுதா? சோ இது எடுத்துக்கிச்சு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சொல்லுவேன்.
இந்த செல் இந்த போயிடுச்சுன்னா இதை வந்து சொல்லுவேன் transformant. இது வந்து transform ஆயிடுச்சு. Transformant. If it does not take, it is non-transformant. If it takes, it is recombinant. It does not take, it is non-recombinant. புரிஞ்சதா? 2 லேயர்ல இருக்குப்பா. ஓகே, இப்போ புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சதா? So first is non-transformant. They have no plasmid. அந்த plasmidல வந்து அந்த செல் கிட்ட plasmid இல்ல. இன்னொரு பார்த்தா transformant no recombinant plasmid. பாரு, ஒரு செல் இருக்கு. சரி, இந்த செல் வந்து அந்த பிளாஸ்டிடை ஏத்துக்கல. பாரு, அந்த PBR 322ல பார்த்தேன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கு. இங்க ஆம்பிசிலின் இந்த டெட்ராசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் மீன்ஸ் இதை வந்து எடுத்துக்கல. ஸோ திஸ் செல் டஸ் நாட் ஹேவ் ஆம்பிசிலின் ஆர் டெட்ராசைக்ளின் ரெண்டுமே இல்லை. தென் டிரான்ஸ்ஃபார்மன்ட் வித் நான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? The cell which does not have a DNA, which does not have a foreign DNA. So even if this plasmid goes into the cell, it will give resistance to both amphiphilin and because அந்த ரெண்டையும் நம்ம வந்து ட்ரபிளே பண்ணல. ஆனா டிரான்ஸ்ஃபார்மன்ட் வித் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இதுல என்ன அர்த்தம்னா இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நான் டெட்ராசைக்ளின் இருக்கிற இடத்துல நான் வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இது வந்து உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? டெட்ராசைக்ளின் வந்து இருக்காது. சாரி, if I introduce it in ampicillin resistant gene, so இதுக்கிட்ட என்ன இருக்கும்? ampicillin resistance இருக்காது, ஆனா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். புரியுதா? பேஸ்ட் ஆன் எங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அது பேஸ் பண்ணி. கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா புரியலையா? இவ்வளவு கத்தி சொல்லி கொடுக்குறேன். ஐ கெஸ் புரிஞ்சிருச்சாப்பா? டிரான்ஸ்ஃபார்மன்ட் ரீகாம்பினன்ட் சினாரியோஸ் புரிஞ்சிருச்சா? அது புரிஞ்சிருச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வெக்டர்ஸ் ஃபார் க்ளோனிங் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷன் யூஸ் பண்ணி பிளான்ட் செல்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷன் டெலிவர்ஸ் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு வந்து மாங்காய் ட்ரீ இருக்கு, ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு. அந்த மேங்கோ ட்ரீல எனக்கு வந்து இனி ஸ்வீட்டா மேங்கோ வேணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆக்ரோபாக்டீரியம் இருக்குல்ல, இதோட பிளாஸ்மிட்ல அந்த ஸ்வீட்டா மேங்கோ கொடுக்குற ஜீனை அதோட பிளாஸ்மிட்ல போட்டு இந்த பிளான்ட்குள்ள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். புரியுது? இந்த ஆக்ரோபாக்டீரியம், இந்த பாக்டீரியா இருக்குல்ல, இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் டு டிரான்ஸ்ஃபர் த ஸ்வீட்னஸ் ஜீன் இன்டு த பிளான்ட். புரியுதா? எஸ், வெரி குட். சிமிலர்லி ரெட்ரோவைரஸஸ் இன் அனிமல். இப்போ நான் வந்து ஒரு அனிமல்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களாம் அனிமல், சரியா? நானும் அனிமல்ஸ், நீங்களும் அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், சரியா? கோவிச்சுக்காது, உங்களை அனிமல் சொல்லிட்டேன், சாரி அனிமல் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? நாங்களும் அனிமல்ஸ். ஸோ உங்களுக்குள்ள நான் ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண நான் வந்து ரெட்ரோ வைரஸை யூஸ் பண்ணலாம். பிளான்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷன் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருச்சாப்பா? பர்ஃபெக்ட். A better understanding of art of delivering genes by pathogen in their eukaryotic host has generated knowledge that transforms tools of pathogen to be. இது சும்மா கதை அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா காம்பீட்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. வாங்காதவனுக்கு ஒரு அரைஞ்சு வாங்கடா அப்படின்னு சொன்னா வாங்கிப்பான். புரியுதா? ஸோ நான் ஒரு செல்லு கிட்ட ஒரு பிளாஸ்மிடை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, அது வந்து வாங்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனா அதே இதை வந்து அடிச்சு சொன்னேன்னா அது வந்து ஏத்துக்கும். அந்த அடிக்கிறத தான் சொல்றது காம்பீட்டன்ட் பண்றது. அந்த செல்லை வந்து நான் அப்படி எப்படி எப்படி அதை வந்து ஏத்துக்க வைக்கிறது, அதான் நம்ம சொல்றது காம்பீட்டன்ட் ஹோஸ்ட். எப்படி பண்ணலாம் பாருங்கப்பா. ஸோ என்ன பண்ணலாம்னா, இன் ஆர்டர் டு மேக் த பாக்டீரியா டு டேக் அப் த பிளாஸ்மிட், த பாக்டீரியல் செல்ஸ் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் மேட் காம்பீட்டன்ட். சரி, அதை வந்து பிளாஸ்மிட் எடுத்துக்கணும், அதை காம்பீட்டன்ட் பண்ணணும். எப்படி? திஸ் இஸ் டன் பை ட்ரீட்டிங் them with a specific concentration of divalent cations such as calcium, which increases the efficiency of the DNA. புரியுதாப்பா? நம்ம வந்து அந்த செல்லை வந்து கால்சியம் அந்த மாதிரி ஒரு டைவேலன்ட் கேட்டைன் கூட ட்ரீட் பண்ணோம்னா அது வந்து அதை ஏற்றுக்கிற சான்ஸ் வந்து அதிகமாயிரும். ஓகே, recombinant DNA can then be forced into such cell by incubating the cell with recombinant DNA on ice. சரியா பாரு, அதை வந்து கால்சியம்ல ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஐஸ் மேல வச்சதுக்கு அப்புறம் ஃபாலோட் பை அ ஹீட் ஷாக் அண்ட் தென் அகைன் பிளேசிங் ஆன் ஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீ தான் அந்த செல் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு வச்சுக்கோ, சரியா? நான் என்ன பண்ணுவேன், நான் கொடுக்குற சாக்லேட்டை நீ வாங்க மாட்டேங்க, நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம்ல ட்ரீட் பண்ணுவேன். கால்சியம் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்,
உன்னை வந்து ஐஸ் மேலே உட்கார வைப்பேன். ஐஸ் மேலே உட்கார வச்சுட்டு திடீர்னு உனக்கு ஹீட் ஷாக் கொடுப்பேன். உனக்கு 42 டிகிரி சென்டிகிரேட்ல போடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி உன்னை ஐஸில் உட்கார வைப்பேன். அதுக்கப்புறம் நீ சொல்ல சார் வேண்டாம் சார் எனக்கு கொடுத்துருக்க சார் நான் சாக்லேட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் காம்பிடென்ட் ஹோஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒரு டைவெலண்ட் கெட்டாயன் யூஸ் பண்ணுறோம் கால்சியம் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் புட்டிங் இட் ஆன் ஐஸ் heat shock then again ice the cell becomes competent and takes the cell. புரிஞ்சதாப்பா? yes புரிஞ்சிருச்சா? கிளியரா? வெரி குட் வெரி குட். தென் அதர் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். இதுல நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்றோம் சரியா. recombinant DNA is directly injected into the nucleus of animal cell. animal cell ஓட நியூக்ளியஸ்லயே போய் டைரக்டா gene of interest introduce பண்ணிரோம். then gene gun or biologic cells are bombarded with high velocity microparticles of gold and tungsten coated with DNA. நம்ம என்ன பண்றோம் டங்ஸ்டன் இருக்குல்ல அதுல DNA கோட் பண்ணி ஹையஸ்ட் வெலாசிட்டில அந்த நியூக்ளியஸ்லயே போய் அடிக்கிறோம். செல்லோட நியூக்ளியஸை போய் அடிக்கிறோம். அது வந்து ஸோ அது ஃபாஸ்ட்டாக போய் அந்த DNA கூட சேர்ந்துடும். disarm pathogen vectors when allowed to infect cell transform the recombinant DNA into the host. சரியா. பேத்தோஜனா ஃபார் எக்ஸாம்பிள் சில டிசீஸ் காசிங் ஏஜென்ட் இருக்குல்லப்பா அதில் டிசார்ம் பண்ணி ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வெரி குட். ஏய் இன்னொரு சாப்டர்ஸை நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே எஸ் பசங்களா கிரேட் ஜாப் வெல் டன் கிளாப்ஸ். சரியா. அகைன் இந்த பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் பாரு மேஜர் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஓகே அப்பா கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம வந்து கொஷின்ஸ் டைரெக்டாகவே கொஷின்ஸ் போர்டு எக்ஸாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அதை டைரெக்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரியா. உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் இருக்குப்பா. ஹோம்ஒர்க் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஸ்டெப்ஸ் ஆஃப் polymerase chain reaction PCR ஓட ஸ்டெப்ஸ் என்ன and which enzyme is used in PCR கமெண்ட் பாக்ஸ் எனக்கு சொல்லுங்க. அண்ட் பசங்களா பாருங்க இந்த செஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்பிரஷன் வேணும்னா நான் வந்து நம்ம Xylem நீட் சேனலில் இதை வந்து ஃபுல் ஷார்ட் ஒன் ஷார்ட்டில் டீச் பண்ணியிருக்கேன். அதை போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே பட் இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரி இதை வந்து இந்த டாபிக் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் NCERTல கூட திருப்பி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே அண்ட் எஸ் ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் பை. அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டேக் கேர் பை.